நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழகத்தில் ஆண்டுக்கு 3.50 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் உயர்கல்வி பெறுகின்றனர். இதனால் தற்போதைய உயர்கல்வி சேர்க்கை 51.3% உள்ளது. இது தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகம். இதற்கு முக்கிய காரணம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் எண்ணிக்கை. தமிழகத்தில் மொத்தம் 175 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் உள்ளன. மற்ற மாநிலங்களில் இத்தனை கல்லூரிகளை துவக்கி ஏழை மாணவர்கள் உயர்கல்வியில் சேர பல ஆண்டுகள் ஆகலாம். ஆனாலும் அதிக கல்லூரிகளால் மட்டுமே சாதிக்க முடியாது என்கின்றனர் கல்வியாளர்கள். பற்றாக்குறை கடந்த 2006 முதல் 2011 வரை ஆசிரியர் தேர்வாணையமான TRB மூலமாக 4 கட்டங்களாக 3500 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். அடுத்த 10 ஆண்டுகளில் 957 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். தற்போதுள்ள 175 கல்லூரிகளில் 5000த்திற்கும் குறைவான பேராசிரியர்களே பணியாற்றுகின்றனர். அதே நேரம் மாதம் 25,000 ரூபாய் தொகுப்பூதியத்தில் 7360 கௌரவ விரிவுரையாளர்கள் பணியாற்றுகின்றனர். இந்த ஆண்டு புதிதாக துவங்கப்பட்ட கல்லூரிகளுக்கு பேராசிரியர்கள் பணியமர்த்தப்படவில்லை. அருகில் உள்ள கல்லூரிகளின் நிரந்தர பேராசிரியர்கள் தான் அங்கு பாடம் நடத்த அனுப்பப்படுகின்றனர். இதனால் அவற்றின் நிர்வாகம் சீர்குலையும் வாய்ப்பு உள்ளது. 2021 1146 கௌரவ விரிவுரையாளர்களை உதவி பேராசிரியர்களாக பணி நியமனம் செய்ய அரசாணை வெளியிடப்பட்டு சட்டசபை தேர்தலால் ஒத்திவைக்கப்பட்டது. அடுத்து 2022 4000 உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்புவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் நியமனத்திற்கு தேர்வான 1146 பேரின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டதால் பணி நியமனம் இதுவரை நடக்கவில்லை. கடந்த 2023, 2024 5 அரசு கல்லூரிகளில் MBA பாடப்பிரிவு துவக்கப்பட்ட நிலையில் அவற்றுக்கு இதுவரை ஒரு கௌரவ விரிவுரையாளர் கூட நியமிக்கப்படவில்லை. 110 அரசு கல்லூரிகளில் நூலகர் பணியிடம் காலியாக உள்ளதால் புத்தகம் வாசிக்கும் மாணவர்களுக்கு கடிவாளம் போடப்பட்டுள்ளது. அதேபோல விளையாட்டில் சாதித்து வேலைவாய்ப்பை பெற நினைக்கும் வீரர் வீராங்கனையரின் கனவுக்கு தடையாக 80க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. தமிழகத்தில் 15 ஆண்டுகளில் கல்லூரிகளும் மாணவர்களும் 2 மடங்காகிவிட்ட நிலையில் பேராசிரியர்களின் எண்ணிக்கை பாதியாக குறைந்துள்ளது. இதனால் கல்வித்தரமும் குறைந்துள்ளது. கல்லூரிகளில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டங்களால் வழங்கப்படுகிறது. அவர்கள் அரசு கல்லூரியில் சேர்ந்தால் தரமான கல்வி கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஏற்கனவே அறிவித்தபடி 5145 பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதுடன் மேலும் 5000 பணியிடங்களை நிரப்ப வேண்டும். நிரந்தர பணியாளர்களால் தான் அரசு கல்லூரிகள் வளர்ச்சி பெற்று உயர்கல்வித்துறை உயரும். அரசு கல்லூரி மாணவர்களின் நலன் காக்க விரைவில் உதவி பேராசிரியர்களை நியமிக்க அரசு முன்வர வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர் மாணவர்கள்.